அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது காவிரி குண்டாறு வைகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது காவிரி குண்டாறு வைகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். புதுக்கோட்டை நகரம் தன்னிறைவு பெற்றதற்கு காரணம் அதிமுக ஆட்சியே காரணம் எனவும் இது அதிமுகவின் கோட்டை எனவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவினர் வெற்றி பெற்று விடுவோம் என பகல் கனவில் உள்ளனர், அது ஒருபோதும் பழிக்காது எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் மின்கட்டணம் 67% உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் மின்கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை குறித்து யாருக்கும் தெரியவில்லை என்றும் கூறினார். மேலும் தற்போதைய திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை வறட்சியான பகுதி, இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், பொதுமக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக. இன்றைக்கு அந்த திட்டம் மட்டும் பயன் வந்திருந்தா இந்த பூமி பொன் விழுகின்ற பூமியா மாறி இருக்கும். மஞ்சள், வாழை, கரும்பு என்று பணப்பயிர்கள் பயிரிட்டிருப்பாங்க, விவசாயி பிழைத்திருப்பாங்க, விவசாயிக்கு தேவையான தொழில் கிடைச்சிருக்கும். எல்லாமே இந்த ஆட்சியில் போய்விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி உங்கள் மூலமாக மலரும். இந்த திட்டம் தொடரும்.